குறிப்பாக ஒரு வாகனம் வாங்கியிருப்போம். அதாவது சார் ஷோரூமில் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு 20 லட்சம் சார், 1 இயர் தான் சார் யூஸ்டு, பாதிக்கு பாதி 10 லட்சம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார்கள். நம்மளுடைய கண்ணை மறைக்கும். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் போய் அந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாம் பார்த்தோம்னா அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும், இல்லைன்னா அது ஒரு லீகல் ப்ராப்ளத்தில் இதற்கு முன்பு இருந்திருக்கும். செவ்வாய்ங்கிறது நமக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்துவிடும். 6ங்கிறது நமக்கு நோய், எதிரி, கடன். இப்போ என்ன ஆகும், நம்ம லோன் வாங்க போய் அந்த நேரத்தில் அந்த லோனை நமக்கு கொடுத்து விடுவார்கள். அப்புறமேட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம தான். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மாத்துர்ஸ்தானம், வீடை குறிகாட்டுகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்கிங் பிரச்சனை, ஏன் வாகனம் விட வேண்டிய இடத்துல உன் வாகனத்தை விட்ட, உன் கெஸ்ட்டு வந்து என்னுடைய பார்க்கிங் ஸ்லாட்டில் வண்டியை விட்டாங்க, என் வீட்டுக்கு போகிற வாட்டர் பைப்பு உன் வீடு வழியாக போகுது, நீ எதையோ ஒன்று ரிப்பேர் பண்ணுறேன்னு அந்த வாட்டர் பைப்பை உடச்சி விட்டுட்ட, இப்போ என் வீட்டில் தண்ணி வரல. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாத மாதிரி சண்டைகள் வரும். என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்தில் குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, ப்ளஸ் என்னங்கிறத பற்றி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். குறிப்பா விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசிக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால, அதுவும் விசேஷ பார்வை அப்படிங்கிறதுனால, இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனி விலகிட்டதுனால நாம் ஏதாவது ஒரு பொருளை, ஒரு வாகனத்தை, ஒரு இடத்தை, ஒரு ஃப்ளாட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டின வீடு வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். என்ன நம்ம கவனமாக இருக்கணும்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங், குருவின் பார்வை இழக்கிறது, குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வீடு, வாகனம், மனை, அம்மா என்று சொல்லக்கூடிய மாத்துர்ஸ்தானம், இது எல்லாத்துலேயுமே நம்ம டபுள் செக் பண்ணணும். குறிப்பாக ஒரு வாகனம் வாங்கியிருப்போம். அதாவது சார் ஷோரூமில் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு 20 லட்சம் சார், 1 இயர் தான் சார் யூஸ்டு, பாதிக்கு பாதி 10 லட்சம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார்கள். நம்மளுடைய கண்ணை மறைக்கும்.
ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் போய் அந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாம் பார்த்தோம்னா அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும், இல்லைன்னா அது ஒரு லீகல் ப்ராப்ளத்தில் இதற்கு முன்பு இருந்திருக்கும். ஒரு இடம் வாங்கியிருப்போம், அந்த இடம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்காக இருக்கும், நம்ம அந்த நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. அந்த ஃப்ளாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அந்த இடத்துல டாக்குமெண்ட் மிஸ்ஸிங், லீகல் ப்ராப்ளம், அது வேற ஒருத்தங்க எங்களுக்கும் அதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் ஆல்ரெடி ஹியரிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு உண்டான ஒரு பொருளை பாதி விலைக்கு நாம் புத்திசாலித்தனமாக வாங்குகிறோம் அப்படின்னு நம்மை தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை அந்த பொருளையோ அந்த இடத்தையோ அந்த ஃப்ளாட்டையோ வாங்க வைத்து விடுவார்கள். ஃப்ளாட்டுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பார்த்தா நல்லா தான் இருக்கும், அப்புறமேட்டு பார்த்தா சீலிங்லேருந்து தண்ணி கொட்டும். எப்படிரா இந்த தண்ணி இங்கேருந்து கொட்டுது, மேலே ஓவர் ஹெட் டேங்க்கு கூட இல்லையடா, எப்படிரா இந்த தண்ணி இங்கே வருது அப்படின்னு பார்த்தா, சார் அது மேல் வீட்டில் இருக்கிற வாஷ்ரூம்லேருந்து வரக்கூடிய தண்ணி சார், அது அப்படியே நம்ம சீலிங்கில் ட்ராப் ஆகுது சார் அப்படின்னு மேல் வீட்டுக்காரர் ரிப்பேர் பண்ணவும் அனுமதிக்க மாட்டார்கள். அது அசோசியேஷனுக்கு எடுத்துகிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும். நான் சொன்னதெல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி விதவிதமான பிரச்சனைகள் கொண்டிருக்கும். அப்போது குறிப்பாக ஒரு இடம் வாங்கிறது, ஒரு பூமி வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, அது ஒரு புது பொருளாக இருந்தால் வாங்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு லோன் அப்படின்னு ஒன்று கொடுக்கும் பொழுதே என்ன பண்ணுவாங்கன்னு, நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய அட்வொகேட்டு, லீகல் பர்சன்ஸு, ஸ்பெஷாலிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து ஸ்கேனிங் பண்ணி தான் அந்த லோனை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ 99% லீகல் இன்ஸ்பெக்ஷன் அவர்கள் முடித்து விடுவார்கள். இதுலேயுமே ராகு செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, செவ்வாய்ங்கிறது நமக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்துவிடும். 6ங்கிறது நமக்கு நோய், எதிரி, கடன். இப்போ என்ன ஆகும், நம்ம லோன் வாங்க போய் அந்த நேரத்தில் அந்த லோனை நமக்கு கொடுத்து விடுவார்கள். அப்புறமேட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம தான். ஒரு லம்சமாக லோன் வாங்கியிருப்போம், கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம அடுத்த வருஷம் போய் லோன் அடைக்கணும்னு போனால், சார் ப்ரீ க்ளோசர் நாட் அலவுடு சார், மினிமம் 10 வருஷம் நீங்கள் லோனை கட்டணும் சார், அதில் 9 வருஷம் நீங்கள் கட்டுறது ஒன்லி இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒரு 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா 9,990 goes for interest and only ₹10 goes for the capital அப்படின்னு சொல்லி விடுவார்கள். நம்ம 5 வருஷம் லோன் கட்டியிருக்கிறோம், ஒரு சைஸபிளான ஒரு கேபிட்டல் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டை தான் கட்டி கொண்டிருக்கிறோங்கிறது அப்போ தான் தெரிய வரும். அதாவது நாம் ஏமாறுகிறோம் என்றே தெரியாமல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் நூதனமாக ஏமாந்து விடுவோம். அந்த நேரத்தில் அந்த கடனை வாங்கி நமக்கு ஒரு கெத்தாகவும் ஒரு பந்தாவாகவும் ஒரு 4 பேருக்கு முன்னாடி மதிப்பாகவும் இருப்பது போல் நமக்கு தோன்றும். ஆனால் கடைசியில் நமக்கு அலங்காரம் பண்ணது, கழுத்தில் மாலை போட்டது, பூ வச்சது, பொட்டு வச்சதெல்லாம் இதுக்குத்தான் வச்சிங்களாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஏமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மாத்துர்ஸ்தானம், வீடை குறிகாட்டுகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்கிங் பிரச்சனை, ஏன் வாகனம் விட வண்டிய இடத்துல உன் வாகனத்தை விட்ட, உன் கெஸ்ட்டு என்னுடைய பார்க்கிங் ஸ்லாட்டில் வண்டியை விட்டாங்க, என் வீட்டுக்கு போகிற வாட்டர் பைப்பு உன் வீடு வழியாக போகுது, நீ எதையோ ஒன்று ரிப்பேர் பண்ணுறேன்னு அந்த வாட்டர் பைப்பை உடச்சி விட்டுட்ட, இப்போ என் வீட்டில் தண்ணி வரல. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாத மாதிரி சண்டைகள் வரும். மேலும் என்னன்னா, நம்மளுடைய அம்மாவை யாராவது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, இரிட்டேட் செய்வதற்கு, நம்மளுடைய அம்மாவை மூட் அவுட் செய்வதற்கு, பொல்யூட் செய்வதற்கு ஒரு நபர் வருவார். கவனமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது அர்த்தாஷ்டம ராகு
அது சனியுடைய வீடு. நம்மளுடைய ராசிக்கு ராகுவும் டெட் எகெயின்ஸ்டு, சனியும் டெட் எகெயின்ஸ்டு. நம்மளுடைய நிம்மதியை இழப்பதற்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு நம்மை தூண்டிவிடும். இந்த கிரகங்களுடைய நகர்வு நம்மை மேலோட்டமாக இல்லை ஆழமாகவே நசுக்கிவிடும். அப்போ வழக்கமாக பண்ணுற பரிகாரங்களை விட ராகுவிற்கு பிரதி தேவதை அப்படின்னு சொன்னோம்னா துர்கா. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, அஷ்டமி திதிகளில், பௌர்ணமி திதிகள், அமாவாசை திதிகளில் துர்கா, வாராகி, காளிகாம்பாள், துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி ஹோமம் தனியாக பண்ண முடியலன்னா குரூப்பாக பண்ணக்கூடிய இடங்களில் நீங்கள் பங்களிப்பது, அதற்கு இனிப்பு செய்து நைவேத்தியம் செய்வது, அன்னதானம் செய்வது, செவ்வரளி மலர்கள் வைத்து துர்காவை அர்ச்சனை செய்வது, மேலும் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில், இதெல்லாம் மகான்கள் வழிபாடெல்லாம் கைமேல் பலன் கொடுக்கும். நான் சொல்கிறது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். அதற்கு பிறகு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது. அது நீங்கள் உச்சமடையக்கூடிய வீட்டில் ராகு வந்து குருவின் பார்வையை பெறப்போவது என்பது உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகம் என்பது தயாராக இருக்கிறது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில். இந்த கூட்டணியில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயில்ல நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.